ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோலார் ஸ்பெக்ட்ரம் சரிங்களா? ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் சோலார் சன் அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் என்ன? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் இருக்கு? சோலாருடைய ஸ்பெக்ட்ரம் என்னென்ன? சரிங்களா? அத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சம் தியரியா இருக்கும். ப்ராப்ளம் வந்து நமக்கு பின்னாடி தான் வரும். ஸோ அதனால ஜஸ்ட் ட்ரை டூ கோப் அப் வித். ஸோ சோலார் எனர்ஜி ரீச்சிங் தி எர்த் சர்ஃபேஸ். இப்போ நம்மளுடைய எர்த்ல ரீச் ஆகக்கூடிய சோலார் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, சோலார் ரேடியேஷன் இட் ஷுட் பி எ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். சொல்றது புரிஞ்சுங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, சன் இருக்கு பார்த்தீங்களா? அதோடைய அஹ், அதிலிருந்து வர்றது வந்து என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் லைட். சரிங்களா? ஸோ அந்த லைட் பார்ட்டிகிள்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டான்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபோட்டான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டான்ஸ வந்து நம்ம அப்சர்வ் பண்ணக்குள்ள அதோடைய எனர்ஜி வந்து இட் ஷுட் பி சேஞ்ச்டு. அப்படி சேஞ்ச் ஆகுறது வந்து இட் மே பி எய்தர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆர் ஹீட் எனர்ஜி. ரெண்டா தான் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ வி நோ த கன்சர்வேஷன் ஆஃப் லா. ஸோ ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். சரிங்களா? எனர்ஜி neither created nor destroyed, but one form of energy is converted into another form. So then, so இதோடைய எனர்ஜி இந்த போட்டானுடைய எனர்ஜி லெவல் வந்து என்னவாகுதுன்னா, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு either எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆர் ஹீட் எனர்ஜி. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ அந்த சூரியன்ல இருந்து வருது பாத்தீங்களா, அந்த ரேடியேஷன் அதோடைய இன்டென்சிட்டி அதோடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் ஷுட் பி எனாரமஸ். சரிங்களா? 6.33 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் 7 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கலாம் 1 மார்க்ல. ஏன்னா எல்லாமே நமக்கு நியூமெரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இதுல முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோலார் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில ஒரு டைம் என்னமோ கேட்டிருக்கிறாங்க. சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து என்னுடைய எர்த்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய சன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ சன்ல இருந்து எனக்கு என்னவாகுது? லைட் வந்து வெளியே வருது. ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய எர்த்தோடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ரேடியேஷன்ஸ் ரீச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு இது வந்து என்னுடைய அட்மாஸ்பியர். எது எர்த்தோடைய அட்மாஸ்பியர் இந்த பாயிண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல வரக்குள்ள அந்த சோலார் ரேடியேஷன் இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதோடைய வேல்யூவ தான் வந்து என்னன்னு சொல்லுவேன்னா, சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ என்னுடைய எர்த் அட்மாஸ்பியர்ல ஐ மீன் அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுல ரீச் ஆகக்கூடிய அந்த சோலாருடைய ரேடியேஷன் இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட் அண்ட் இட் பிலீவ்ட் இட் இஸ் இன் பிட்வீன் 1353 டு 1395 இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்றாங்க. பட் நவ டேஸ் அவங்க கால்குலேட் பண்ணது வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 1366.1 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா 1367. இன்னும் ஒரு சில புக்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த புக்ஸ்ல 1366.1 இது கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்ஸ்ல 1367 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து அந்த சோலார் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு 1366 கொடுத்தாலும் கரெக்ட் தான், 1367 கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு 1 மார்க்ல கேட்க சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவுல சரிங்களா, நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த சோலார் ரேடியேஷன் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 to 8 கிலோவாட்டா பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இந்தியால நம்ம ரிசீவ் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சோலார் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சூரியன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. ஆனா நான் இங்க சின்னதா போட்டிருக்கிறேன். பட் இருக்கிறதுலே சூரியன் பெருசு. இது ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கன்சிடர் இஃப் இட் இஸ் அ சன். சரிங்களா? நம்மளுடைய எர்த் வந்து சைஸ் கம்மியா தான் இருக்கும். சோ அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் த எனர்ஜி மட்டும் தான் நமக்கு ரீச் ஆகும். அவன் கரெக்டா இருக்கான். சூரியன் இவ்வளவு பெருசு. பட் அதுல வரக்கூடிய போர்ஷன்ஸும் வந்து என்னது? கொஞ்சம் தான் வருது. இதுல பூமி வேற எனக்கு என்னவாகுது? தன்னைத்தானே சுத்திட்டு இருக்குங்களா? அப்போ எனக்கு என்னவாகுது? பாதி நாள் வந்து பகலாவும், பாதி நாள் வந்து இரவாவும் இருக்கு. அப்போ அகைன் அதுல எனக்கு பாதியா குறைஞ்சு போயிடுது. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ இந்த மாரி கேஸஸ் இருக்கிறதுனால, என்னால நான் ஹார்னஸ் பண்ணக்கூடிய சோலார் எனர்ஜி வந்து ரொம்ப 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 கம்மி.
இப்போ இதுல இருந்து இந்த ரேடியேஷன் வருதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா? சோ இதுல வந்து நெறைய ரேஸ் வந்து இருக்கு. சோ அததான் வந்து என்னுடைய சோலார் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம் அதுல வந்து நம்ம டிஃபைன் பண்ண போறோம். சோ இந்த ஸ்பெக்ட்ரம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்ட்ரா வயலட் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும் சார். அல்ட்ரா வயலட் சிபிஏ, அடுத்தது விசிபிள், அடுத்தது ஐஆர். இன்ஃப்ரா ரெட். சரிங்களா? சோ ஐஆர். சோ இதுதான் வந்து அதோடைய ஆர்டர். இப்படி ஞாபகம் வச்சுங்க. சிபிஏ, விசிபிள், இன்ஃப்ராரெட். சோ இந்த இத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, எல்லாமே எனக்கு 0 பாயிண்ட்ல தான் ஆரம்பிக்கும். சோ நம்பர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? எல்லாமே பாயிண்ட்ன்னு சொல்லியிருக்கேன். 0.1 இப்படி போட்டுக்கங்க. இப்ப 0.1ல இருந்து 0.28 இந்த 8ங்கிறது நீங்க அ 2 கூட வச்சீங்கன்னா, நமக்கு அந்த ரேஸ் தெரிஞ்சுச்சுனாலே போதும். சரிங்களா? எல்லாமே வந்து மைக்ரோமீட்டர்ல தான் இருக்கும். அப்ப அது வந்து அல்ட்ரா வயலட் சி. இப்ப இதே நம்பர் இங்க போட்டுங்க. 28ல இருந்து அடுத்தது 3 சொல்லியிருக்கேன்னா, அப்ப இந்த 3 இங்க வரணும் எனக்கு. சரிங்களா? இது வந்து 3, 1ன்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் யூ ரிமெம்பர் இந்த ரேஞ்ச் ஞாபகம் இருந்துட்டா போதும். 0.1 டூ 0.2, 0.2 டூ 0.3 லைக் தட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சோ இதுல இருந்து எனக்கு 0.4 இருக்கு. சரிங்களா? சோ இங்க 0.4ங்கிறது 0.38ன்னு குடுத்துருக்காங்க. யூ டேக் அப்ராக்ஸிமேட்லி 0.4. சோ இதுல இருந்து எனக்கு 0.7 7.5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. சோ தேர்ஃபோர் இதுவரைக்கும் இருக்கிறது வந்து எனக்கு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விசிபிள் ரேஞ்ச். 0.7578 அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? சோ தட்ஸ் ஆல். சோ இப்ப இன்ஃப்ரா அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன இருக்கும்னா, 0.7ல இருந்து அப் டூ 1000 மைக்ரோ இருக்கிற வரைக்கும் வந்து இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அகைன் இதுல 3 கேட்டகரி இருக்கு. இன்ஃப்ராரெட் ஏ, பி, சி அப்படின்ட்டு. சரிங்களா? இங்க என்ன இருக்கு? 7ன்னு இருக்கா? இப்ப ஃபர்ஸ்ட் 7 இத 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்க 14. அப்போ 1.4. 14 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 28. சோ அப்ராக்ஸிமேட்டா என்ன பண்ணிக்கிறீங்க? 30ன்னு வச்சுக்கங்க. 2.8 அப்ராக்ஸிமேட்டா என்னன்னு வச்சுக்கீங்க? 3ன்னு வச்சுக்கங்க. அப்போ 3. சோ 3ல இருந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து என்ன பண்ணிக்கலாம்? இன்ஃப்ராரெட் சின்னு வச்சுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிபிஏன்னு வருது. இங்க எழுதக்குள்ள ஏபிசின்னு வருது. சோ இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கங்க. சொல்றது புரியுதுங்களா? சோ என்னன்னா, சப்போஸ் இதோடைய ரேஞ்ச் மேபி கேட்கலாம். கேட்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஒருவேளை கேட்டால், சரிங்களா, நம்ம போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா 25 மார்க்ஸ் இருக்கு நமக்கு. சரிங்களா? அதனால சோ ஈச் அண்ட் எவரி பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இதோடைய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டீஸ் நான் இங்க சைடுல குடுத்திருக்கிறேன். ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். சரிங்களா? சோ இது பெரும்பாலும் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஓகே. சோ now I move on to the next one. சோ இதெல்லாம் வந்து நமக்கு ரிப்பீட்டடா 1 மார்க்ல கேட்கலாம். இப்ப இதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வந்து டெஃபினட்டா ஒரு 1 மார்க்ல 100% எதிர்பார்க்கலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ என்னுடைய சூரியன் இருக்குல்ல, அதோடைய பிளாக் பாடி டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் கால்ட் அஸ் டிஎஸ். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6000 கெல்வின். சொல்றது புரிஞ்சுங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்னுடைய ஸ்பேஸ்ல வந்து சோலார் எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகுதுல்ல. சோ அத நான் கால்குலேட் பண்றது. இப்ப நமக்கு பூமியில ரிசீவ் ஆகுறது வேற. மீன் ஸ்பேஸ்ல இருக்கிறது வேற. ஸ்பேஸ்ல நமக்கு அதிகமா இருக்கும். சோ அத எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, திஸ் இஸ் த ஃபார்முலா. சோ E is equal to this is the formula sigma epsilon naught Ts the whole power 4. சோ இதுல வந்து சிக்மாங்கிறது வந்து என்னன்னா எமிசிவிட்டி ஆஃப் தி சர்ஃபேஸ். சரிங்களா? அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோலார் எனர்ஜி வந்து சூரியன்ல இருந்து வரக்குள்ள 2 இருக்கு. ஒண்ணு ஹீட் அப்படி இல்லன்னா இன்னொன்னு லைட். சோ லைட்ங்கிறது ஃபோட்டான்ஸ். ஹீட் வந்து எதனால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, என்னுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸால ப்ரொடியூஸ் ஆகுது. சொல்றது புரியுதுங்களா? சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சூரியனுக்கு பிளாக் பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு சொல்லியிருந்தோம்? 6000 கெல்வின் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுடைய எர்த்தோடைய பிளாக் பாடி டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ராக்சிமேட்லி 288 கெல்வின் அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? அதாவது நம்முடைய பூமியில பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சரியா? நம்முடைய அட்மாஸ்பியர்ஸ்ல ஒரு சில அந்த கேஸஸ் வந்து ஃபார்ம்ல இருக்கும். சோ அந்த கேஸஸ்க்கு பேர் என்னன்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது என்னென்னன்னு பார்த்தோம்னா ஓசோன், ஆக்ஸிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். இது எல்லாமே வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ல வந்து எனக்கு வரும். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ நம்ம இங்க மேல ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்ல சோலார் ஸ்பெக்ட்ரம். சோ ஓசோன் வந்து என்ன பண்ணும்னா, என்னுடைய யூவி ரேஸ வந்து என்ன பண்ணிடும்? தடுத்துடும். சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாரி வாட்டர் வேப்பர் இருக்கு பார்த்தீங்களா? சோ இது வந்து ஐஆர் இருக்கு பாருங்க, இன்ஃப்ராரெட். இத வந்து எனக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டீஸ்.
சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தேர்ஃபோர் இந்த கேஸஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கல நம்ம பூமிக்கு வெளியே இந்த கேஸஸ் வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் த ரீஜன் ஆஃப் தி ஸ்டேபிள் கேஸஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த் இஸ் கால்ட் அஸ் அட்மாஸ்பியர். சரிங்களா? இதுவே எனக்கு ஒரு 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சரிங்களா? அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர் அந்த மாரி நெறைய வேர்டிங்ஸ் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம பெரும்பாலும் அட்மாஸ்பியர் வச்சு தான் எல்லாமே பார்க்க போறோம். அப்போ இந்த கேஸஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் ரீஜன ஃபார்ம் பண்ணியிருக்கும் பூமிய சுத்தி. அப்போ சூரியனுக்கும், பூமிக்கும் சரியா நடுவுல இருக்க அந்த லேயர் இருக்கு பார்த்தீங்களா? இத தான் நான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் சோலார் ஸ்பெக்ட்ரம். சரிங்களா? இப்ப நம்ம இங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அததான் இங்க அந்த ஸ்பெக்ட்ரமா குடுத்திருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் ஃப்ரம் த லாஸ்ட் கிளாஸ் சரிங்களா? திஸ் இஸ் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டேட்ஸ வந்து கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? நேத்திக்கு நான் நடத்திருப்பேன். மகர ரேகை, கடக ரேகை சரிங்களா? அது மாரி ஈக்வினாக்ஸ்னா என்ன? சரிங்களா? இது எல்லாமே நடத்தியிருப்பேன். ஸோ, இப்ப ஈக்வினாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், மார்ச் 22ல வருதுன்னு சொல்லியிருந்தேன். அவன் கரெக்ட்டாறாங்க. ஸோ, அதுதான் இந்த புக்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, 2021 அந்த ரேஞ்சுல குடுத்துருக்காங்க. அதே மாரி செப்டம்பர்ல வரக்கூடியது வந்து என்னன்னா, 22, 23 சரிங்களா? டிசம்பர் சொலடைஸ்ல வரது வந்து 21 ஆர் 22 இந்த ரேஞ்சுல வரும். சரிங்களா? ஏன்னா, இதுல வரக்குள்ள என்னோட டிக்ளினேஷன் ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும் இந்த 2 கேஸ்ல. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? Are you clear or not what I'm saying? So therefore, ஸோ இங்க வரக்குள்ள எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் பிளஸ் 23.45 டிகிரி. இங்க வரக்குள்ள மைனஸ் 23.45 டிகிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ டிசம்பர் இட் இஸ் minus 23.25. For June, it is plus 23.25. It is very important. Just correct it. சரிங்களா? ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு கொஸ்டினா கேட்கலாம். சரிங்களா? டிக்ளரேஷன் ஆங்கிள் மேக்ஸிமம் எப்போ இருக்கும்? பாசிட்டிவ்லனா திஸ் இஸ் த டேட். நெகட்டிவ்னா திஸ் இஸ் த டேட். சரிங்களா? இத வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த நம்ம அட்மாஸ்பியர் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள, இதுல எனக்கு சோலார்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒண்ணு வந்து ஷார்ட் வேவ் லென்த் ரேடியேஷன், இன்னொன்னு லாங் வேவ் லென்த் ரேடியேஷன் அப்படின்னு 2 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஷார்ட் வேவ் லென்த் அண்ட் லாங் வேவ் லென்த். சரிங்களா? ஸோ இந்த அட்மாஸ்பியர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இட் டிரான்ஸ்மிட்ஸ் த ஷார்ட் வேவ் லென்த் ரேடியேஷன் அண்ட் இட் பிஹேவ்ஸ் ஆஸ் opaque for long wavelength radiation. It is also very important. மோரோவர் நம்ம எப்படி அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தனோ அதே மாதிரி என்னுடைய சூரியனுக்கும் இது என்னுடைய பூமி இதை சுத்தி எனக்கு என்ன இருக்கு அட்மாஸ்பியர் இருக்கு சரியா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஏரியாவை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்றது புரியுதுங்களா டெரஸ்ட்ரியல் ரீஜியன் அப்படின்னா என்ன மொத்தம் 2 இருக்கு அப்படின்னா இந்த அட்மாஸ்பியருக்கும் எர்த்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஏரியா ரீஜியன் இருக்கு பாத்தீங்களா சோ இததான் வந்து டெரஸ்ட்ரியல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ அட்மாஸ்பியர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரீஜியன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் டெரஸ்ட்ரியல் ரீஜியன்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ சூரியன்ல இருந்து எனக்கு ஒரு ரேடியேஷன் பூமிக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் சோ வர எல்லா ரேடியேஷனுமே பூமிக்குள்ள என்டர் ஆகுதான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது ஒரு குறிப்பிட்ட என்னவாகுதுன்னா ரேடியேஷன் திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா so the solar radiation from the sun is reflected back to the space from the earth சரிங்களா so is approximately equal to 4% and its atmosphere வந்து 26%. அப்போ ஸ்பேஸ்க்கு வர்றதுல இங்க 4% போயிடும் பூமிக்குள்ள வர்றது இந்த அட்மாஸ்பியருக்கு திரும்பி போறது 26%. அப்போ மொத்தம் 100%ல எவ்வளவு பர்சன்டேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது அட்மாஸ்பியருக்கு ஒரு 26 ஸ்பேஸ்க்கு ஒரு 4 அப்போ மொத்தம் 30% வந்து எனக்கு என்ன ஆயிடுது ரிஃப்ளெக்ட் ஆயிடுது சரிங்களா இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ இப்போ இந்த ஸ்பேஸுக்கு நான் திரும்பி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகுது பாத்தீங்களா அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லணும்னா இஸ் கால்ட் அஸ் ஆல்பிடோ சரிங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்றது புரியுதுங்களா சோ அதே மாதிரி என்னுடைய எனர்ஜி இப்போ இந்த வேவ்ஸ் வருது பாத்தீங்களா ரேடியேஷன்ஸ் சோ அதுல இருக்கக்கூடிய எனர்ஜியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ இதுல வந்து எது மினிமமா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய அல்ட்ரா வயலட் ரீஜியன் இட் கண்டைன்ஸ் அ மினிமம் வேல்யூ ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி 8.73% இருக்கும்
அது மேக்ஸிமம் எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃப்ராரெட்ல இருக்கும். எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 53.12% இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அந்த வேவ் லென்த்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ அதனால just neglect all those things. இந்த 0.7 is just you remember this. Infrared 7 னா 0.7, sorry, infrared A னா 0.7, B னா 1.4 அப்படியே ரெண்டால மல்டிப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். சரிங்களா? அந்த ரேஞ்சை சொல்றாங்க. சரிங்களா? அப்போ என்னுடைய விசிபிள் ரீஜியன்ல இருக்கிறதுல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 38.15% வந்து இருக்கு. சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இந்த பெர்சன்டேஜ் கேட்கலாம். சரிங்களா? தட் இஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இப்போ நான் 2 சொல்லியிருந்தேன். ஷார்ட் வேவ் லென்த் ரேடியேஷன், லாங் வேவ் லென்த் ரேடியேஷன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஒரு ஷார்ட் வேவ் லென்த் அப்படின்னா அதோடைய லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதோட வேவ் லென்த் வந்து எவ்வளோ இருக்கும்? பிட்வீன் 0.23 இருந்து 2.26 வந்து 26 மைக்ரோமீட்டர் வந்து இருக்கும். அதே மாதிரி லாங் அப்படின்னு வரக்குள்ள இட் ஷுட் பி மோர் தென் 3 மைக்ரோமீட்டர் அப்படி இருந்ததுன்னா சரிங்களா? இது வந்து என்னது? லாங் வேவ் லென்த் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சோலார் கான்ஸ்டன்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. நான் சொன்ன மாதிரி பாருங்க. இட் இஸ் 1367 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். இன் சம் லிட்ரேச்சர் இட் இஸ் 1366.1 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இட் ஷுட் பி வேரியிங். இட் இஸ் இது வந்து என்ன சொல்லணும்? ஆவரேஜ் குளோபல் இர்ரேடியன்ஸ்னு கூட சொல்லலாம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஏன்னா நம்ம இந்த ஹீட் டெஃபினட்டா ஆப்வியஸ்லி சோலார்ல இருந்து ஜெனரேட் ஆகாதனால தெர்மோடைனமிக்ஸ் உடைய அந்த பேசிக்ஸ் லா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சில லாஸ்ட் டைம் இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல லால இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த டாபிக்கை நான் உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 லா இருக்கு. 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு மொத்தம் 4 லா இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 0th லா வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா மொத்தம் 3 சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஏபிசி இந்த 2 சிஸ்டம் தெர்மலி ஈக்குவலிபிரியத்துல இருக்கு. அது மாதிரி பிசி ரெண்டுமே ஈக்குலிபிரியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏபிங்கிற சிஸ்டம் இஸ் ஆல்சோ இன் ஈக்குலிபிரியம். எனி டூ சிஸ்டம் வந்து தெர்மலி ஈக்குலிபிரியமா இருந்ததுன்னா மூணாவது சிஸ்டமும் தெர்மலி ஈக்குலிபிரியமா தான் இருக்கணும். சரிங்களா? அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. when two thermodynamic systems independently in thermal equilibrium சரிங்களா brought into thermal contact சரிங்களா either a thermodynamic process will take place or no thermodynamic process will take place between them. If two systems A and B are in thermal equilibrium with another system C, then the system A and B also in thermal equilibrium with each other. இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ஸ் தான் இங்க ஸ்டேட்மெண்ட்டா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னுடைய 0th லா. சரிங்களா? லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருந்தது இந்த ஃபர்ஸ்ட் லா இருக்கு பாத்தீங்களா? இதை தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து எப்படி சொல்லலாம்னா எனர்ஜி கன்சர்வேஷன் லா ஃபார் தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். சரிங்களா? 1 மார்க்ல அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் சாரி எனர்ஜி கன்சர்வேஷன் லா ஃபார் தெர்மோடைனமிக் சிஸ்டம் ஸ்டேட்ஸ் விச் லா 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் லா ஃபார் தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்லுவாருன்ட்டு? இட் இஸ் ஆல்சோ ஏ ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிங்களா? அதை மறந்துடவே கூடாது. ஸோ அப்போ இந்த கன்சர்வேஷன் லால என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய டோட்டல் சோலார் எனர்ஜி அவைலபிள் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இஸ் ஈக்குவல் டு யூஸ்ஃபுல் எனர்ஜி பிளஸ் த லாஸ்ட் எனர்ஜி ரெண்டுத்துடைய அடிஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த தெர்மோடைனமிக்ஸ் லா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்குள்ள மட்டும்தான் என்னால அப்ளை பண்ண முடியும் ஃபார் சோலார் தெர்மல் சிஸ்டம்ஸ். சரிங்களா? இது வந்து தெர்மோடைனமிக்ஸ்னால என்ன சொல்றது? தெர்மல் சிஸ்டத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது உதாரணத்துக்கு சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் குக்கர் சரிங்களா? இந்த மாதிரி ஹீட்டிங் அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்கதான் வந்து இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். சொல்றது புரிஞ்சுங்களா? சப்போஸ் என்னுடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து 400க்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வி கோ ஃபார் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து போவோம். ஸோ டெம்பரேச்சர் எனக்கு அதிகமா வேணும் அப்படிங்கக்குள்ள ஐ கோ ஃபார் சோலார் கலெக்டர்ஸ். சரிங்களா? பட் நம்ம இது நமக்கு சிலபஸ்ல இல்ல. ஸோ தட் ஐ டிடன்ட் டீச் தட். சரிங்களா? பட் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அப்ப செகண்ட் லா வந்து எதுக்கான ரிலேஷனை கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா between the heat supplied to the system and work exacted on the application of heat. ஸோ நான் ஹீட் கொடுக்குறேன் அதுல இருந்து என்ன ஒர்க் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்.
ஸோ அதனால தான் இது பெரும்பாலும் எங்க யூஸ் பண்றாங்கன்னா, சொன்ன மாரி இந்த சோலார் வாட்டர் ஹீட்டரா இருக்கட்டும், சரிங்களா? இந்த மாரி ஹீட்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டடா இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இதோடைய ஆப்பரேட்டிங் ரேஞ்ச் சொல்லிட்டேன். இட் இஸ் கிரேட்டர் தேன் 400 டிகிரி செல்சியஸா இருக்கும் அப்டின்ட்டு. சரிங்களா? அண்ட் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து இட் லீட்ஸ் டூ கான்செப்ட் ஆஃப் எக்ஸர்ஜி, நாட் எனர்ஜி, இட் இஸ் எக்ஸர்ஜி. ஸோ அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் ஒர்க் தட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சிஸ்டம். சரிங்களா? ஆஸ் இட்ஸ் ரீச்சஸ் இட்ஸ் ஈக்லிபிரியம் வித் த கோல்ட் ரிசர்வாயர் ஆர் சரௌண்டிங்ஸ். அது வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட்க்கு போகக்குள்ள, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் மேக்ஸிமம் எவ்வளோ ஒர்க் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். சரிங்களா? அதை தான் வந்து இங்கே சொல்றாங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் எக்ஸர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டி நாட் டிவைட் பை டி ஒன் இன்டூ கியூ ஒன். சரிங்களா? இதுதான் வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. சொல்றது புரியுதுங்களா? So when a process occurs between two different temperatures, energy is destroyed. The destroyed energy is known as energy. இப்போ நம்ம இங்க எக்ஸர்ஜின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் த டெஸ்ட்ராய்டு எனர்ஜி. சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? கடைசியில வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் ரிலேட்டட் டு என்ட்ரோபி. ஸோ மொத்தம் ரெண்டு இருக்கு, என்ட்ரோபி என்ட்ரால்பின்ட்டு. நான் என்ட்ரோபியை பத்தி மட்டும் தான் சொல்றேன். அதை பத்தி என்னங்க நம்ம டீட்டெயிலா போக தேவையில்ல. சரிங்களா? ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் த என்ட்ரோபி ஆஃப் எனி சிஸ்டம் அப்ரோச்சஸ் a minimum constant value. சரிங்களா? It should be reaches a minimum constant value when the temperature is absolutely zero. அது எப்போ ஜீரோ ரீச் ஆகுதோ அப்ப அந்த என்ட்ரோபியோட மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றது தான் என்னுடைய தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் தியரியா தான் இருக்கும். கண்டிப்பா இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மார்க்காவது நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா, இந்த சோலார் ரேடியேஷன் இருக்கு பாத்தீங்களா? அதை மெஷர் பண்றதுக்கு நான் என்னென்ன மீட்டர்ஸ் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பட் இதுல இந்த மீட்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும். நம்ம பின்னாடி சொல்லுவோம். பட் எனிஹவ் ஜஸ்ட் ஐ கிவ் சம் இன்ட்ரோடக்ஷன். இதுல மொத்தம் எனக்கு 3 விதமான ரேடியேஷன் இருக்கு. டைரக்ட் ரேடியேஷன், டிஃப்யூஸ் ரேடியேஷன், அதுக்கப்புறம் குளோபல் ரேடியேஷன். குளோபல் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இது ரெண்டுத்தோடைய அடிஷன் தான் வந்து குளோபல் ரேடியேஷன் சொல்லுவோம். இது ரெண்டுத்தோடைய அடிஷன் தான் குளோபல் ரேடியேஷன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பைரோனோமீட்டர். ஸோ இந்த டைரக்ட் ரேடியேஷன், டிஃப்யூஸ் இது எல்லாமே வந்து நம்ம பின்னாடி கரெக்டா சொல்லுவோம் என்னென்னங்கிறது. ஸோ இந்த பைரோனோமீட்டர் அப்படிங்கிறது வந்து என்னுடைய டோட்டல் ரேடியேஷனை மெஷர் பண்றது. டோட்டல் ஹெமிஸ்பெரிக்கல் சோலார் ரேடியேஷன், அதாவது குளோபல் ரேடியேஷனை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் பைரோனோமீட்டர். எனக்கு கொடுக்கலாம். சரிங்களா? there are so many devices is there. இதுல குளோபல் ரேடியேஷனை எந்த மீட்டர் வந்து மெஷர் பண்ணும், இல்ல டைரக்ட் ரேடியேஷன் அப்படின்னா அது பீம் ரேடியேஷனை மெஷர் பண்ற டிவைஸ் என்ன, அந்த மாதிரி பர்டிகுலரைஸ் பண்ணி கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து அதோட கரஸ்பாண்டிங் டயக்ராம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் சர்ஃபேஸ் இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்பெரிக்கல் கிளாஸ் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இதுல ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ எனக்கு அந்த சூரிய வெளிச்சத்துல இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகும்னா, we know that பிளாக் சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணும்னா அந்த ரேடியேஷன் வந்து ரிசீவ் பண்ணும். சரிங்களா? இந்த பிளாக் சர்ஃபேஸ் வந்து போத் டிஃப்யூஸ்டு ரேடியேஷன் அண்ட் பீம் ரேடியேஷன் ரெண்டுத்தையுமே வந்து ரிசீவ் பண்ணும். இதுல பீம் ரேடியேஷன் இருக்கு பாத்தீங்களா? பீம்ங்கிறது வந்து என்னன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் ரேடியேஷன். சரிங்களா? அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பீம் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்? ஹீட் ஆக ஆரம்பிச்சிருமா? ஸோ இட் ரைசஸ் ஹீட். இப்போ இந்த கிளாஸ் டூம் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து என்ன பண்ணும்னா ரேடியேஷன் மூலமா இங்க இருந்து அந்த லாஸ் வெளியே போகாம பாத்துக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இதுல வந்து ஒரு தெர்மோபைல் வந்து இருக்கும். சரிங்களா? இட் இஸ் அ டெம்பரேச்சர் சென்சார். சரிங்களா? அதாவது தெர்மோகப்பிள்ஸ் வந்து இருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? மத்ததெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து அந்த சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் ஆல். அப்போ இதுல வந்து எனக்கு ஒரு இஎம்எஃப் ஜெனரேட் ஆகும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி எனக்கு எவ்வளவு ரேடியேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த கரஸ்பாண்டிங் மீட்டர் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ மெயினா இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இட் மெஷர்ஸ் போத் டைரக்ட் அண்ட் டிஃப்யூஸ் ரேடியேஷன். அதாவது குளோபல் ரேடியேஷனை என்னுடைய பைரோனோமீட்டர் வந்து மெஷர் பண்ணும். இப்போ அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா வந்து பைஹெலியோமீட்டர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா இட் மெஷர்ஸ் ஒன்லி பீம் ஆர் டைரக்ட் ரேடியேஷன்ஸ். இதை மட்டும் தான் வந்து எனக்கு மெஷர் பண்ணும்.
சொல்றது புரியுதுங்களா? So it collimates the radiation to determine the beam intensity as a function of incident angle. It is also very important. So இது எப்படி மெஷர் பண்ணணும்னா as a function of incident angle. இதுல வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள். இதுல வந்து ரெண்டு மேங்கனன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். சரிங்களா? மேங்கனன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து 2 இருக்கும். இதுல ஒண்ணு வந்து சன்ல எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருப்போம். அதாவது சூரிய வெளிச்சத்துல வச்சிருப்போம். இன்னொன்னு இந்த ஸ்விட்ச் இருக்கு பாத்தீங்களா? இத க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பேட்டரி வழியா இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வழியா க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுல வந்து ஒரு கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது சூரிய வெளிச்சம் வர வர இதுல என்னவாகும்னா எனக்கு ஹீட் ரைஸ் ஆகும். சரிங்களா? அதே மாரி இப்ப இந்த பேட்டரிய க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண இதுலயும் எனக்கு ஹீட் வரும். இப்போ இந்த 2த்துலயுமே இருக்கிற ஹீட் வந்து ஈக்குவலா இருக்கும் பட்சத்தில் இது வந்து எனக்கு நல் ரீடிங் காட்டும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ சோலார் ரேடியேஷன்ல இந்த ஏ எக்ஸ்போஸ் ஆக ஆக எனக்கு அதிகமான ஹீட் ஜெனரேட் ஆகுது. நான் என்ன பண்ணணும்? இந்த ரெசிஸ்டன்ஸ வேரி பண்ணி இந்த ஹீட்டுக்கு ஈக்குவலா இங்க செட் பண்ணணும். இங்க ஹீட்டுங்கிறத எத சொல்றேன்னா, இந்த கேல்வனோமீட்டர் ரீடிங்க தான் சொல்றேன். சோ இது எப்பவுமே 0ல இருக்கிற மாரி இந்த பார்ட்ட நான் என்ன பண்ணணும்? வேரி பண்ணி 0ல மெயின்டெயின் பண்ணணும். சரிங்களா? சோ இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப இது 2மே ஈக்குவலா இருந்ததுன்னா, இது வந்து 0ன்னு சொல்லிட்டேனா, இப்போ இந்த 2 எனர்ஜி நீங்க ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு கிடைச்சிடும். சோ இங்க உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தெரியும். சரிங்களா? இந்த அ V எவ்வளோன்னு தெரியும். இது வழியா போகக்கூடிய கரண்ட் என்னன்னு தெரியும். அப்ப இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய இங்க இருக்கக்கூடிய ரேடியேஷன் மத்தது கூட நீங்க ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். சொல்றது பிரச்சனை அதான் இங்க குடுத்துருக்காங்க. So therefore, the electrical energy is the product of incident solar radiation, strip area and absorptance. அப்ப இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் என்னுடைய சோலார் ரேடியேஷன், ஸ்ட்ரிப்னா இந்த இதோடைய ஏரியா. சரிங்களா? அண்ட் அதோடைய அப்சார்ப்டன்ஸ். இதோட 3 மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? அதுதான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் சன்ஷைன் ரெக்கார்டர். சோ, இப்போ நம்ம ஊர்ல ஒரு நாளைக்கு எத்தன மணி நேரம் வெயில் அடிக்குது? 8 மணி நேரமா? 9 மணி நேரமா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்ல. அததான் நம்ம சன்ஷைன் ரெக்கார்டர்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இது வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் பிரைட் சன்ஷைன் இன் எ டே. சரிங்களா? இததான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகுது. இதுல வந்து ஒரு கிளாஸ் ஸ்பியர் இருக்கும். இதுக்கு பின்னாடி சின்னதா ஒரு சார்ட் இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்க ரெக்கார்டர் கார்ட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ வெயில் நல்லா அடிக்கக்குள்ள என்ன ஆகும்னா, இந்த கிளாஸ் வழியா ஒரு குறிப்பிட்ட இந்த ஸ்ட்ரிப் இருக்கு பாத்தீங்களா? இதுல பின்னாடி இந்த மாதிரி ஒரு அட்டை இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்போ என்னவாகும்னா, சின்னதா ஒரு கருப்பு புள்ளி அதுல கிரியேட் ஆகும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஒரு ஸ்பாட் கிரியேட் ஆகும். இப்போ எனக்கு சூரியன் மூவ் ஆக சரிங்களா, இந்த ஸ்பாட் வந்து என்னவாகும்? ஒரு லொகேஷன்ல இருந்து அடுத்தடுத்த லொகேஷனுக்கு அப்படியே மூவ் ஆயிட்டே போகும். நம்ம கரெக்ட்டா இருக்காங்க. ஏன்னா, இது வந்து உங்களுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. அப்ப சன் வந்து மூவ் ஆக கண்டிப்பா அதோடைய பாத் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள மூவ் ஆகும். அப்ப இந்த ஒரு நாள் முடியக்குள்ள இந்த பிளாக் ஸ்பாட் இருக்கு பாத்தீங்களா? எரிஞ்சு போன ஸ்பாட். அதோடைய லென்த்த மெஷர் பண்றது மூலமா அங்க எவ்வளவு சன்ஷைன் ஹார்ஸ் இருக்கு அப்படிங்கிறத என்னால கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. The burn space whose length is proportional to the duration of sunshine. அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தான் சொல்றோம். சரிங்களா? அப்ப சன்ஷைன் ரெக்கார்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அங்க எவ்வளவு சன்ஷைன் ஹவர்ஸ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கொசைன் எஃபெக்ட். கொசைன் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு பூமி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல இருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ ஃபுல் ரேடியேஷன் எனக்கு பூமிக்குள்ள வராது. கொஞ்சோண்டு எனக்கு என்னவாகும்? கம்மியா தான் வரும். சரிங்களா? சோ அதுதான் குடுத்திருக்காங்க. த ரிடக்ஷன் ஆஃப் அப்ப வரக்குள்ள எனக்கு கம்மி ஆகுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அப்போ த ரிடக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் பை த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தி சோலார் ரேடியேஷன் அண்ட் எ சர்ஃபேஸ் நார்மல். சரிங்களா? இஸ் கால்டு த கொசைன் எஃபெக்ட். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது 1 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? த ரிடக்ஷன் ஆஃப் ரேடியேஷன். அந்த கொசைன் ஆஃப் ஆங்கிள பொறுத்து அந்த ரேடியேஷன் வந்து எனக்கு கம்மியாகும். சரிங்களா? சோ அததான் வந்து நம்ம கொசைன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இப்போ இந்த வீடியோல பார்த்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே தியரியா பார்த்திருந்திருப்போம். சோ இதுல இருந்து டெஃபினட்டா ஒரு 1 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.